பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்பவுமே ஒரே மாதிரி இட்லி சாப்பிட்டு போரிங்காக இருக்கா? அப்போ இந்த ஒன் டைம் இந்த இட்லி மஞ்சூரியன் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்கள் குட்டீஸ் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொல்கிற மெத்தடில் பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான இட்லி எடுத்துக்கோங்க. அதை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கார்லிக், கட் பண்ணி வச்ச ஆனியன், க்ரீன் சில்லி, நெக்ஸ்ட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சால்ட்டு, டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கலருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்ச இட்லியும் அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் இதில் சில்லி சாஸ் ஆட் பண்ணல. அதுக்கு பதில் நான் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது கொஞ்சம் கலர் ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால நான் வந்து சாஸ் யூஸ் பண்ணாமல் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுறேன். நீங்களும் இதே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கலராக வரும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதில் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இட்லியில் ஆட் பண்ணுங்கள். நல்லா மெதுவாக கிளறி விடுங்க. ஏன்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட இட்லி டேரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணாமல் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து குட்டீஸ் கொடுக்குறனால நான் வந்து ஆயிலில் ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணல, டேரெக்டாகவே ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். குட்டீஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே விட்டுருங்க. ஃபைனலி கொத்தமல்லி தழை தூவி விட்டு இறக்குங்க. சூப்பராக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் இது கொடுத்து அனுப்புங்க. டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிக்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.